31ஆம் அத்தியாயம். முன்மாலை கனவு. பூங்குழலியை சக்கரவர்த்தி உற்று பார்த்துவிட்டு, இந்த பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை அல்லவா? ஆனால் முகஜாடை சற்று தெரிந்த மாதிரி இருக்கிறது. பிரம்மராயரே, இவள் யார் என்று கேட்டார். இவள் கோடிக்கரை தியாகவிடங்கர் மகள் பெயர் பூங்குழலி. ஆஹா, அதுதான் காரணம் என்று சக்கரவர்த்தி கூறினார். பிறகு வாய்க்குள்ளே, இவள் அத்தையின் முகஜாடை கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் அவளைப் போல் இல்லை, ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது என்று முணுமுணுத்து கொண்டார். அவர் முணுமுணுத்தது பூங்குழலியின் காதில் லேசாக விழுந்தது. அதுவரையில் சக்கரவர்த்தியை பூங்குழலி பார்த்ததில்லை. அவர் அழகில் மன்மதனை மிஞ்சியவர் என்று கேள்விப்பட்டிருந்தாள். இளவரசரை பெற்ற தந்தை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் எண்ணியிருந்தாள். இப்போது உடல் நோயினாலும் மன நோயினாலும் விகாரப்பட்டு தோன்றிய சக்கரவர்த்தியின் உருவத்தை பார்த்து திகைத்து போனாள். தன் அத்தையை கைவிட்டது பற்றி சக்கரவர்த்தியிடம் சண்டை பிடிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்ததை நினைத்து வெட்கினாள். பயத்தினாலும் வியப்பினாலும் கூச்சத்தினாலும் சக்கரவர்த்தியை தரிசித்த உடனே வணக்கம் கூறுவதற்கு கூட மறந்து நின்றாள். பெண்ணே, உன் தந்தை தியாகவிடங்கர் சுகமா என்று சக்கரவர்த்தி அவளை பார்த்து கேட்டார். அப்போதுதான் பூங்குழலிக்கு சுய நினைவு வந்தது. இலங்கை முதல் கிருஷ்ணா நதி வரையில் ஒரு குடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் சன்னதியில் தான் நிற்பதை உணர்ந்தாள். உடனே தரையில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு எழுந்து கைகூப்பி வணக்கத்துடன் நின்றாள். சுந்தர சோழர் அனிருத்தரை பார்த்து, இந்த பெண்ணுக்கு பேச வரும் அல்லவா? ஒரு கால் இவள் அத்தையைப் போல் இவளும் ஊமையா என்று கேட்டபொழுது அவர் முகம் மனவேதனையினால் சுருங்கியது. சக்கரவர்த்தி, இந்த பெண்ணுக்கு பேச தெரியும். 9 ஸ்திரீகள் பேசக்கூடியதை இவள் ஒருத்தியே பேசி விடுவாள். தங்களை தரிசித்த அதிர்ச்சியினால் திகைத்து போயிருக்கிறாள் என்றார் அனிருத்தர். ஆமாம், என்னை பார்த்தால் எல்லாருமே மௌனமாகி நின்று விடுகிறார்கள். என்னிடம் ஒருவரும் ஒன்றும் சொல்வதில்லை என்றார் சக்கரவர்த்தி. மறுபடியும் பூங்குழலியை பார்த்து, பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மனை நீ கொந்தளித்த கடலிலிருந்து காப்பாற்றினாய் என்று முதன் மந்திரி சொல்கிறார். அது உண்மையா என்று சுந்தர சோழர் கேட்டார். பூங்குழலி தயங்கி ஆம் பிரபு, அது குற்றமாகவிருந்தால் என்றாள். சக்கரவர்த்தி சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக தொனித்தது. பிரம்மராயரே, இந்த பெண் சொல்லுவதை கேளுங்கள். அது குற்றமாயிருந்தால் என்கிறாள். இளவரசன் உயிரை இவள் காப்பாற்றியது குற்றமாயிருந்தால் என்கிறாள். என் மகன் கடலிலே மூழ்கி செத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் போலிருக்கிறது. அப்படிப்பட்ட ராட்சதன் நான் என்று இவளிடம் யாரோ சொல்லியிருக்கிறார்கள். முதல் மந்திரி, நாட்டு மக்கள் எல்லாம் இப்படித்தான் என்னை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டார் சுந்தர சோழர். பிரபு, இவள் பயத்தினால் ஏதோ சொல்லிவிட்டாள். அதை பொருட்படுத்த வேண்டாம். பெண்ணே, இளவரசரை நீ காப்பாற்றியதற்காக இந்த சோழ நாடே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தியும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அதற்காக நீ என்ன பரிசு வேண்டுமோ அதை கேட்டு பெறலாம். இப்போது நடந்ததையெல்லாம் சக்கரவர்த்தியிடம் விவரமாக கூறு, பயப்படாமல் சொல்லு என்றார். முதலில் ஒரு விஷயத்தை இந்த பெண் சொல்லட்டும். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றியதாக சொல்கிறாளே, அவன் இளவரசன்தான் என்பது இவளுக்கு எப்படி தெரியும்? முன்னம் பார்த்ததுண்டா என்றார் சக்கரவர்த்தி. ஆம் பிரபு, முன்னம் ஈழநாட்டு வீரர்களுடன் இளவரசர் கப்பல் ஏறிய போது சில தடவை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை இளவரசர் என்னை சமுத்திரகுமாரி என்று அழைத்ததும் உண்டு என்று கூறினாள் பூங்குழலி. ஆஹா, இந்த பெண்ணுக்கு இப்போதுதான் பேச்சு வருகிறது என்றார் சோழ சக்கரவர்த்தி. பின்னர் முதன் மந்திரி அடிக்கடி தூண்டி கேள்வி கேட்டதன் பேரில் பூங்குழலி வந்தியத்தேவனை இலங்கைக்கு அழைத்து சென்றதிலிருந்து இளவரசரை நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் விட்டது வரையில் எல்லாவற்றையும் கூறினாள். ஆனால் அனிருத்தர் எச்சரிக்கை செய்திருந்தபடியால் மந்தாகினியை பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் கேட்ட பின்னர் சக்கரவர்த்தி, பெண்ணே, சோழ குலத்துக்கு இணையில்லாத உதவி செய்திருக்கிறாய். அதற்கு ஈடாக உனக்கு செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல். கோடிக்கரையில் இளவரசரை கரை சேர்த்த பிறகு இங்கே ஏன் அழைத்து வரவில்லை? ஏன் நாகப்பட்டினத்துக்கு அழைத்து போனாய் என்றார். சுவாமி, இளவரசர் கொடிய ஜுரத்தினால் நினைவு இழந்திருக்கிறார். நாகப்பட்டினம் புத்த விஹாரத்தில் நல்ல வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கே அழைத்து போனோம். பிக்ஷுக்கள் இளவரசரிடம் மிக்க பக்தி உள்ளவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இளவரசரை அந்த நிலையில் ஓடத்தில் தான் ஏற்றி போகலாமே தவிர குதிரை மேலோ வண்டியிலோ ஏற்றி அனுப்ப முடிந்திருக்காது. அச்சமயம் கோடிக்கரையில் பழுவேட்டரையர் இருந்தாரே, அவரிடம் ஏன் தெரிவிக்கவில்லை? பூங்குழலி சற்று தயங்கிவிட்டு பின்னர் கம்பீரமான குரலில், சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் இளவரசருக்கு விரோதி என்று நாடெல்லாம் அறிந்திருக்கிறது. அப்படி இருக்க இளவரசரை பழுவேட்டரையரிடம் ஒப்புவிக்க எவ்விதம் எனக்கு மனம் துணியும் என்றாள். ஆம், என் புதல்வர்களுக்கு பழுவேட்டரையர்கள் மட்டுமா விரோதி? நான் கூடத்தான் விரோதி.
உலகம் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அது போகட்டும். முதன் மந்திரி நேற்று இங்கு அடித்த புயல் நாகப்பட்டினத்தில் இன்னும் கடுமையாக இருந்திருக்குமே. இளவரசனுக்கு மறுபடியும் ஏதேனும் தீங்கு நேரிடாமல் இருக்க வேண்டுமே என்று என் நெஞ்சம் துடிக்கிறது. பிரபு, சோழ நாடு அதிர்ஷ்டம் செய்த நாடு. இப்போது இந்நாட்டுக்கு மகத்தான நல்ல யோகம். ஆகையால் சோழ நாடு அதிர்ஷ்டம் செய்த நாடுதான். ஆனால் நான் துரதிருஷ்டசாலியாயிற்றே. பிரம்மராயரே, நான் கண்ணை மூடுவதற்குள் என் புதல்வர்களை ஒரு தடவை பார்க்க விரும்புகிறேன். சுந்தர சோழர் சொல்கிறார். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இத்தகைய புதல்வர்களையும் புதல்வியையும் பெற்ற தங்களைப் போன்ற பாகியசாலி யார்? இதோ இன்றைக்கே ஆட்களை அனுப்பி வைக்கிறேன். இளவரசரை பத்திரமாக அழைத்து வருவதற்கு என் சீடன் திருமலையையும் கூட அனுப்புகிறேன் என்றார் முதன் மந்திரி. அப்போதுதான் சக்கரவர்த்தி ஆழ்வார்க்கடியான் மீது தம் பார்வையை செலுத்தினார். ஆஹா, இவன் இத்தனை நேரமும் இங்கே நிற்கிறானா? சின்ன பழுவேட்டரையர் இவனை பற்றித்தானே சொன்னார். பழுவூர் அரண்மனை மதில் ஏறி குதித்தவன் இவன்தானே? பிரபு, அதுக்கு தகுந்த காரணம் இருக்கிறது. அதை பற்றி நாளைக்கு திரைப்படுத்த அனுமதி கொடுங்கள். ஏற்கனவே மிக்க களைப்படைந்து விட்டீர்கள் என்றார் முதன் மந்திரி. இச்சமயத்தில் மலையமான் மகளும் குந்தவையும் வானதியும் சக்கரவர்த்தி அறைக்குள்ளே வந்தார்கள். முதன் மந்திரி, இன்றைக்கு இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். சக்கரவர்த்தி அதிக களைப்புடன் இருக்கிறார். சக்கரவர்த்திக்கு அதிக களைப்பு உண்டாகக்கூடாது என்று வைத்தியர்கள் கண்டிப்பாக கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று மகாராணி கூறினாள். பின்னர், இந்த பெண் இனிமையாக பாடுவாளாம். ஒரு தேவார பாடல் பாடச் சொல்லுங்கள். சக்கரவர்த்திக்கு கானம் மிகவும் பிடிக்கும் என்றாள். ஆகட்டும் தாயே, என் சீடன் கூட ஆழ்வார் பாசுரங்களை நன்றாக பாடுவான். அவனையும் பாடச் சொல்கிறேன் என்றார் முதல் மந்திரி. பூங்குழலி கூற்றாயினவாறு விளக்க கிளீர் என்ற அப்பர் தேவாரத்தை பாடினாள். ஆழ்வார்க்கடியான் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் என்ற பாசுரத்தை பாடினான். பாடல் ஆரம்பித்ததும் சுந்தர சோழர் கண்களை மூடிக்கொண்டார். சிறிது நேரத்துக்கெல்லாம் அவர் முகத்தில் சாந்தியும் நிம்மதியும் காணப்பட்டன. மூச்சு நிதானமாகவும் ஒரே மாதிரியாகவும் வந்தது. நல்ல நித்திரையில் ஆழ்ந்து விட்டார் என்று தெரிந்தது. இருட்டுகிற சமயமாகிவிட்டபடியால் தாதிப்பெண் விளக்கேற்றி கொண்டு வந்து வைத்தாள். முதல் மந்திரி உள்ளிட்ட அனைவரும் அவ்வறையிலிருந்து வெளியேறினார்கள். மலையமான் மகள் மட்டும் சிறிது நேரம் சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தாள். அடுத்த அறையின் வாசற்படியிலிருந்து குந்தவை அவளை பார்த்து ஏதோ சமிஞ்சை செய்யவே அவளும் எழுந்து சென்றாள். பின்னர் அந்த அறையில் மௌனம் குடிகொண்டது. சுந்தர சோழர் மூச்சு விடும் சப்தம் மட்டும் லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது. முதல் நாள் இரவு சற்றும் தூங்காத காரணத்தினால் களைத்து சோர்ந்திருந்தபடியினாலும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் பாடிய தமிழ் பாசுரங்களின் இனிமையினாலும் சுந்தர சோழர் அந்த முன்மாலை நேரத்தில் நித்திரையில் ஆழ்ந்தார் என்றாலும் அவருடைய துயரில் நினைவற்ற அமைதி குடிகொண்ட துயிலாக இல்லை. பழைய நினைவுகளும் புதிய நினைவுகளும் உண்மை நிகழ்ச்சிகளும் உள்ள கற்பனைகளும் கனவுகளாக உருவெடுத்து அவரை விதவிதமான விசித்திர அனுபவங்களுக்கு உள்ளாக்கின. அமைதி குடிகொண்டிருந்த நீலக்கடலில் அவரும் பூங்குழலியும் படகில் போய்க் கொண்டிருந்தார்கள். பூங்குழலி படகை தள்ளிக்கொண்டே கடலின் ஓங்கார சுதிக்கு இசைய ஒரு கீதம் பாடிக்கொண்டிருந்தாள். சோர்வு கொள்ளாதே மனமே, உன் ஆர்வமெல்லாம் ஒரு நாள் பூரணமாகும். காரிருள் சூழ்ந்த நீளிரவின் பின்னர் காலை மலர்தலும் கண்டனை. அன்றோ தாரணி உயிர்க்கும் தாமரை சிலிர்க்கும் அழிக்குலம் கழிக்கும் அருணனும் உதிப்பான். இந்த கீதத்தை கேட்ட சுந்தர சோழர் புலகாங்கிந்தம் அடைந்தார். புலகாங்கிந்தம்னா ரொம்ப ஹாப்பி. அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் ததும்பியது. இன்னும் பாடு என்று பூங்குழலியை தூண்டிக்கொண்டிருந்தார். ஆழ்கடலில் மிதந்து படகு போய்கொண்டே இருந்தது. திடீரென்று இருள் சூழ்ந்தது. பெரும் காற்று அடிக்கத் தொடங்கியது. சற்று முன் அமைதியாக இருந்த கடலில் மலையாக அலைகள் எழுந்து விழுந்தன. தொட்டில் ஆடுவது போல் சற்று முன்னால் ஆடிக்கொண்டிருந்த படகு இப்போது மேகமண்டலத்தை எட்டியும் அதர பாதாளத்தில் விழுந்தும் தத்தளித்தது. படகில் இருந்த பாய்மரங்களின் பாய்கள் சுக்குநூறாக கிழிந்து காற்றில் அடித்து கொண்டு போகப்பட்டது. ஆயினும் படகு மட்டும் கவிழாமல் எப்படியோ சமாளித்து கொண்டிருந்தது. அப்போதெல்லாம் பூங்குழலியின் படகு விடும் திறத்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி வியந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். காற்று வந்த வேகத்தைப் போலவே சட்டென்று நின்றது. கடலின் கொந்தளிப்பு வரவர குறைந்தது. மீண்டும் பழையபடி அமைதி ஏற்பட்டது. கீழ்த்திசையில் வான்முகட்டில் அருணோதயத்துக்கு அறிகுறி தென்பட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தங்கச்சூரியன் உதயமானான். கடலின் நீரும் பொன் வண்ணம் பெற்று தகதகமயமாக திகழ்ந்தது. சற்று தூரத்தில் பசுமையான தென்னந்தோப்புக்கள் சூழ்ந்த தீவுகள் சில தென்பட்டன.
அத்தீவுகளிலிருந்து புள்ளினங்கள் மதுரமான குரல்களில் இசைத்த கீதங்கள் எழுந்தன. ஈழ நாட்டின் கரையோரம் உள்ள தீவுகள் அவை என்பதை சுந்தர சோழர் உணர்ந்து கொண்டார். அவற்றில் ஒரு தீவிலேதான் முந்தைய பிறவியில் அவர் மந்தாகினியை சந்தித்தார் என்பது நினைவு வந்தது. அந்த தீவின் பேரில் பார்வையை செலுத்தி கொண்டே, பூங்குழலி, கடைசியில் என்னை சொர்க்கலோகத்துக்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டாயல்லவா, உனக்கு நான் எவ்விதத்தில் நன்றி செலுத்தப் போகிறேன் என்றார். பூங்குழலி மறுமொழி சொல்லாதது கண்டு அவள் பக்கம் திரும்பி பார்த்தார். அப்படியே ஸ்தம்பித்து விட்டார். ஏனெனில் படகில் இன்னொரு பக்கத்தில் இருந்தவள் பூங்குழலி இல்லை, அவள் மந்தாகினி. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தாளோ அப்படியே இன்றும் இருந்தாள். சில நிமிஷ நேரம் திகைத்துவிட்டு, மந்தாகினி, நீதானா? உண்மையாக நீதானா? பூங்குழலி மாதிரி மாற்றுருவம் கொண்டு என்னை அழைத்து வந்தவள் நீதானா என்றாள். தாம் பேசுவது அவளுக்கு காது கேளாது என்பது நினைவு வந்தது. ஆயினும் உதடுகளின் அசைவிலிருந்து அவர் சொல்வது என்னதென்பதை அறிந்து கொண்டவள் போல் மந்தாகினி புன்னகை புரிவதை கண்டாள். அவள் அருகில் நெருங்கிச் செல்வதற்காக எழுந்து செல்ல முயன்றார். ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. தம் கால்கள் பயனற்று போயின என்பது நினைவு வந்தது. மந்தாகினி, நான் நோயாளியாய் போய்விட்டேன். உன்னிடம் என்னால் வர முடியவில்லை. நீதான் என் அருகில் வர வேண்டும். இதோ பார் மந்தாகினி, இனி ஒரு தடவை 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டுவதாய் என்னை யாரேனும் அழைத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இந்த ஈழநாட்டுக்கு அருகிலுள்ள தீவுகளுக்கு நாம் போக வேண்டாம். இங்கே யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள். படகை கடலில் விடு. வெகு தூரம், தொலைதூரம் 7 கடல்களையும் தாண்டி சென்று அப்பால் உள்ள தீவாந்திரத்துக்கு நாம் போய்விடுவோம் என்றார் சுந்தர சோழர். அவர் கூறியதையெல்லாம் தெரிந்து கொண்டவள் போல் மந்தாகினி புன்னகை புரிந்தாள். காவேரி நதியில் ராஜஹம்சத்தை போல் அலங்கரித்த சிங்கார படகில் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் அவருடைய பட்டத்து ராணியும் குழந்தைகளும் உல்லாச பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். கான வித்தையில் தேர்ந்தவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். சுந்தர சோழர் கான இன்பத்தில் மெய்மறந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தார். திடீரென்று ஐயோ ஐயோ என்ற கூக்குரலை கேட்டு கண் விழித்து பார்த்தார். குழந்தையை காணோமே, அருள்மொழியை காணோமே என்று பல குரல்கள் முறையிட்டன. சுந்தர சோழர் பரபரப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தார். காவேரியின் வெள்ளத்தில் அவருடைய செல்வ குழந்தையான அருள்மொழியை யாரோ ஒரு ஸ்திரீ கையினால் பிடித்துக்கொண்டு தண்ணீரில் அமுக்கி கொல்ல முயன்று கொண்டிருந்தாள். சொல்ல முடியாத பயங்கரத்தை அடைந்த சுந்தர சோழர் காவேரி வெள்ளத்தில் குதிக்க எண்ணினார். அச்சமயம் அந்த ஸ்திரீயின் முகம் அவருக்கு தெரிந்தது. அது விகாரத்தை அடைந்த மந்தாகினியின் முகம் என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவருடைய உடல் ஜீவசக்தியற்ற ஜடப்பொருளாய் ஆயிற்று. தண்ணீரில் குதிக்கப் போனவர் படகிலேயே தடால் என்று விழுந்தார். படகிலே விழுந்த அதிர்ச்சியினால் தானோ என்னமோ சுந்தர சோழர் துயிலும் கனவும் ஒரே காலத்தில் நீங்க பெற்றார். துயில்கிறது தூக்கம். புயல் மழை காரணமாக வழக்கத்தை விட குளிர்ச்சி மிகுந்திருந்த அவ்வேளையில் அவருடைய தேகமெல்லாம் வியர்த்திருந்தது. இவ்வளவு நேரமும் கண்ட தோற்றங்கள் எல்லாம் கனவில் கண்டவை என்பதை உணர்ந்த போது அவருடைய நெஞ்சிலிருந்து ஒரு பெரும் பாரத்தை எடுத்தது போன்று ஆறுதல் ஏற்பட்டது. எதிரே பார்த்தார். அறையில் ஒருவரும் இருக்கவில்லை. தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. தாம் தூங்கிவிட்டபடியால் பக்கத்து அறையில் இருக்கிறார்கள் போலும். கையை தட்டி அழைக்கலாமா என்று எண்ணினார். சற்று போகட்டும், கனவு தோற்றத்தின் அதிர்ச்சிகள் நீங்கட்டும் என்று எண்ணிக்கொண்டார். அப்போது மேல் மச்சியிலிருந்து ஏதோ மிக மெல்லிய சப்தம் கேட்டது. அது என்னவா இருக்கும்? முகத்தை சிறிதளவு திருப்பி சப்தம் அந்த திக்கை நோக்கினார். மேல் மச்சில் தூணை பிடித்துக்கொண்டு விளிம்பின் வழியாக ஓர் உருவம் இறங்கி வருவதைப் போல தோன்றியது. அத்தியாயம் 32. ஏன் என்னை வதைக்கிறாய்? சுந்தர சோழர் மிகவும் வியப்பு அடைந்தார். மேன்மாடத்திலிருந்து அவ்வாறு தூண்களின் விளிம்பின் வழியாக யார் இறங்க வருகிறது? எதற்காக வர வேண்டும்? இத்தனை நேரம் கண்ட குழப்பமான கனவுகள் நினைவு வந்தன. இதுவும் கனவிலே காணும் தோற்றமா? இன்னும் தாம் தூக்கத்திலிருந்து நன்றாக விழித்து கொள்ளவில்லையா? இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக சுந்தர சோழர் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டார். ஒரு நிமிஷ நேரம் அவ்வாறு இருந்துவிட்டு கண்களை நன்றாக திறந்து அந்த உருவம் இறங்கி திக்கை பார்த்தார். அங்கே இப்போது ஒன்றும் இல்லை. ஆஹா, அந்த தோற்றம் வெறும் பிரமையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் உறங்குவதற்கு முன்னால் நிகழ்ந்தவற்றை ஞாபகப்படுத்தி கொண்டார். முதன் மந்திரியும் அவருடைய சீடனும் இனிய குரலில் பாடிய தியாகவிடங்கரின் மகளும் தாம் தூங்கிய பிறகு போய்விட்டார்கள் போலும். மலைமான் மகளும் தாதிமார்களும் வழக்கம்போல் அடுத்த அறையிலே காத்திருக்கிறார்கள் போலும். குந்தவையை குறித்து தாம் முதன் மந்திரியிடம் குறை கூறியதை சக்கரவர்த்தி நினைத்து கொண்டு சிறிது வருத்தப்பட்டார். குந்தவை இணையற்ற அறிவும் முன் யோசனையும் படைத்தவள். ராஜ்யத்திலே குழப்பம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு இளவரசனை நாகப்பட்டினத்தில் இருக்கச் செய்திருக்கிறாள். அதை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டது தம்முடைய தவறு. தமது அறிவு சரியான நிலைமையில் இல்லை என்பது சில காலமாக சுந்தர சோழருக்கு தெரிந்திருந்தது. பின்ன இளைய பிராட்டியின் பேரில் கோபித்துக் கொள்வதில் என்ன பயன்? எதையும் அவளுடைய யோசனைப்படி செய்வதே நல்லது.
இப்போது முக்கியமாக செய்ய வேண்டியது நாகப்பட்டினத்திலிருந்து இளவரசனை அழைத்து வர வேண்டியது. கடவுளே, புயலினால் அவனுக்கு யாதொரு ஆபத்தும் நேரிடாமல் இருக்க வேண்டுமே. உடன் குந்தவையிடம் அதை பற்றி கேட்க வேண்டும். பக்கத்து அறையில் இருப்பவர்களை அழைப்பதற்காக சுந்தர சோழர் கையை தட்ட எண்ணினார். ஆனால் இது என்ன? தம்முடைய தலைமாட்டில் யாரோ நடமாடுவது போல் தோன்றுகிறதே. ஆனால் காலடி சத்தம் மிக மெதுவாக பூனை, புலி முதலிய மிருகங்கள் நடமாடுவது போல கேட்கிறதே. யாராயிருக்கும்? ஒருவேளை மலைமான் மகளா, தம் குமாரியா, தாதி பெண்ணா? தமது உறக்கத்தை கலைக்கக்கூடாது என்று அவ்வளவு மெதுவாக நடக்கிறார்களா? யாரது என்று மெதுவான குரலில் சுந்தர சோழர் கேட்டார். அதற்கு பதில் இல்லை. யாரது? இப்படி எதிரே வா என்று சற்று உரத்த குரலில் கூறினார். அதற்கு மறுமொழி இல்லை. சுந்தர சோழருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அது அவருக்கு குழப்பத்தையும் திகிலையும் உண்டாக்கியது. ஒருவேளை அவளாக இருக்குமோ? அவளுடைய ஆவியாக இருக்குமோ? கனவில் தோன்றிய கிராதகி இப்போது நேரிலும் வந்து விட்டாளா? நள்ளிரவில் அல்லவா ஆடை ஆபரண பூஷிதையாக வந்து தன்னை துன்புறுத்துவது வழக்கம். இப்போது மாலையிலேயே வந்து விட்டாளா? அல்லது ஒருவேளை நள்ளிரவு ஆகிவிட்டதா? அவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமா? அதனாலே தான் ஒருவேளை மலைமான் மகளும் தம் குமாரியும் இங்கே இல்லையோ? தாதி பெண்களும் தூங்கிவிட்டார்களா? ஐயோ, அவர்கள் ஏன் என்னை தனியாக விட்டுவிட்டு போனார்கள்? அந்த பாதகி கரையர் மகளாக இருந்தால் என்னை லேசில் விடமாட்டாளே. உள்ளம் குமுறி வெறிகொள்ளும் வரையில் போக மாட்டாளோ? அடி பாவி, உண்மையில் நீயாக இருந்தால் என் முன்னால் வந்து தொலை. என்னை எப்படியெல்லாம் வதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வதைத்து விட்டு போ. ஏன் பார்க்க முடியாதபடி தலைமாட்டில் உலாவி என் பிராணனை வாங்குகிறாய்? முன்னால் வா. இரத்தபலி கேட்பதற்காக வந்திருக்கிறாயா? வா வா. நீதான் மடியில் கத்தி வைத்திருப்பாயே. புலி கரடிகளை கொன்ற அதே கத்தினால் என்னையும் கொன்றுவிட்டு போய்விடு. என் மக்களை மட்டும் ஒன்றும் செய்யாதே. நான் செய்த குற்றத்துக்காக அவர்களை பழிவாங்காதே. அவர்கள் உனக்கு ஒரு துரோகமும் செய்யவில்லையடி. நான் தான் உனக்கு துரோகம் செய்தேன். நான் தான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஏறி கடலில் விழுந்து சாகும்படி நானா சொன்னேன்? நீயே செய்த அந்த கோரமான காரியத்துக்கு என்னை எதற்காக விதைக்கிறாய்? சுந்தர சோழர் தம்முடைய தலைமாட்டில் வெகு சமீபத்தில் ஓர் உருவம் வந்து நிற்பதை உணர்ந்தார். திகிலினால் அவருடைய உடம்பு நடுங்கியது. வயிற்றிலிருந்து குடல் மேலே ஏறி நெஞ்சை அடைத்து கொண்டது. நெஞ்சு மேலே ஏறி தொண்டையை அடைத்து கொண்டது. கண் விழிகள் பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல் இருந்தது. அவள்தான் வந்து நிற்கிறாள், சந்தேகமில்லை. அவளுடைய ஆவிதான் வந்து நிற்கிறது. தாம் நினைத்தபடியே கடைசியாக இரத்தப்பழி வாங்குவதற்காக வந்திருக்கிறது. தம் நெஞ்சில் கத்தியால் குத்தி தம்மை கொல்லப் போகிறது. அல்லது வெறும் கையினாலேயே தம் தொண்டையை நிறுத்து கொல்லப் போகிறதோ என்னமோ. எப்படியாவது அவள் எண்ணம் நிறைவேறட்டும். தாம் இனி உயிர் வாழ்வதிருப்பதில் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. அந்த பேய் தம்மை பழிவாங்கி விட்டு போகட்டும். போனால் தன் மக்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடும் அல்லவா? இன்னும் சிறிது நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்தால் மந்தாகினி பேயின் ஆவி வடிவம் தம் கண்களுக்கு புலனாகும் என்று சுந்தர சோழருக்கு தோன்றியது. தலைமாட்டில் அவ்வளவு சமீபத்தில் அந்த உருவம் வந்து நிற்பது போலிருந்தது. அதன் நிழல் கூட அவர் முகத்தில் விழுந்தது போலிருந்தது. ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதற்கு எண்ணினார். அவ்வளவு தைரியம் வரவில்லை. நான் கண்களை இறுக்க மூடிக்கொள்கிறேன். அது செய்வதை செய்துவிட்டு போகட்டும் என்று தீர்மானித்து கண்களை மூடிக்கொண்டார். சற்று நேரம் அப்படியே இருந்தார். அவர் எதிர்பார்த்தது போல் அவர் நெஞ்சில் கூறிய கத்தி இறங்கவும் இல்லை. அவர் தொண்டையை 2 ஆவி வடிவ கைகள் பிடித்து நிற்கவும் இல்லை. அந்த உருவம், அவர் தலைமாட்டில் நின்ற உருவம், அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டதாக தோன்றியது. ஆஹா, கரையர் மகள் அவ்வளவு சுலபமாக என்னை விடமாட்டாள். இன்னும் எத்தனை காலம் என்னை உயிரோடு வைத்து சித்திரவதை செய்ய வேண்டுமோ என்ன செய்வாள். இன்றைக்கு என் கண்ணில் படாமலேயே திரும்பி தொலைந்து போய்விட்டாள் போலும். சரி, யாரையாவது கூப்பிடலாம். யாராவது இந்த அறைக்குள்ளே வந்தால் இன்னும் இவள் ஒருவேளை எங்கே இருந்தாலும் மறைந்து போய் தொலைவாள். யாரெங்கே? எல்லாரும் எங்கே போனீர்கள் என்று உரத்த குரலில் கூவிக்கொண்டே சுந்தர சோழர் கண்களை திறந்தார். ஆஹா, அவர் எதிரே மஞ்சத்தில் கீழ்ப்புறத்தில் நிற்பது யார்? அவள்தான், சந்தேகமில்லை. அந்த ஊமையின் பேய்தான். தலைவிரி கோலமாக நிற்கிறது பேய். அதன் நெற்றியிலே ரத்தம் கொட்டுகிறது. இரத்தப்பழி வாங்க வந்தேன் என்று சொல்கிறது போலும். சுந்தர சோழர் உரத்த குரலில் வெறிகொண்டவரைப் போல் அந்த ஆவி உருவத்தை பார்த்த வண்ணமாக கத்தினார். அடி ஊமை பேயே, நீ உயிரோடு இருந்த போதும் வாய் திறந்து பேசாமல் என்னை வதைத்தாய். இப்பொழுதும் என்னை வதைக்கிறாய். எதற்காக வந்திருக்கிறாய்? சொல். இரத்தப்பழி வாங்க வந்திருந்தால் என்னை பழி வாங்கிவிட்டு போ. ஏன் சும்மா நிற்கிறாய்? ஏன் முகத்தை இப்படி பரிதாபமாக வைத்து கொண்டிருக்கிறாய்? என்னிடம் ஏதாவது கேட்க வந்திருக்கிறாயா? அப்படியானால் சொல்லு. வாய் திறந்து பேச முடியவில்லை என்றால் சமிஞ்சையினால் சொல்லு. வெறுமனே நின்று கொண்டே என்னை வதைக்காதே. உன் கண்ணில் ஏன் கண்ணீர் ததும்புகிறது? ஐயோ, விம்மி அழுகிறாயா என்ன? என்னால் பொறுக்க முடியவில்லையே. ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லு. இல்லாவிட்டால் தொலைந்து போ. போக மாட்டாயா? ஏன் போக மாட்டாய்? என்னை என்ன செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? என் அருமை மகனை, சின்னஞ்சிறு குழந்தையை காவேரி வெள்ளத்தில் அமைக்க கொள்ள பார்த்தவள் தானே நீ?
கடவுள் அருளால் உன் எண்ணம் பலிக்கவில்லை, இனியும் பலிக்கப் போவதில்லை. அடி பாதகி, இன்னும் எதற்காக என் நெஞ்சை பிழைக்கிறவள் போல் பார்த்து கொண்டே இருக்கிறாய்? போ போ, போக மாட்டாயா, போக மாட்டாயா? இதோ உன்னை போகும்படி செய்கிறேன் பார். இப்படி சொல்லிக்கொண்டே சுந்தர சோழர் தமக்கு அருகில் கை கட்டும் தூரத்தில் என்ன பொருள் இருக்கிறது என்று பார்த்தார். பஞ்ச உலோகங்களினால் செய்த அகல் விளக்கு ஒன்றுதான் அவ்விதம் கைக்கு கிடைப்பதாக தென்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு போ போ பேயே போ என்று அலறிக்கொண்டு மந்தாகினி பேயின் முகத்தை குறிப்பார்த்து வீசி எறிந்தார். திருமால் எரிந்த சக்கராயுதத்தைப் போல் அந்த தீபம் சுடர்விட்டு எரிந்த வண்ணம் அந்த பெண் உருவத்தை நோக்கி பாய்ந்து சென்றது. அப்போது சுந்தர சோழர் பேய் என்று கருதிய அந்த பெண் உருவத்தில் வாயிலிருந்து ஓர் ஓலக்குரல் கிளம்பிற்று. சுந்தர சோழருடைய 7 நாடியும் நடுங்கி ஒடுங்கி அவருடைய உடலும் சதையும் எலும்புக்குள்ளே இருந்த ஜீவசத்தும் உறைந்து போயின. தீபம் அந்த உருவத்தின் முகத்தின் மீது விழவில்லை. சற்று முன்னாலேயே தரையில் உருண்டு விழுந்து டங் டங் என சத்தமிட்டது. அகல் விளக்கு அணைந்து விட்ட போதிலும் நல்ல வேளையாக அந்த அறையின் இன்னொரு பக்கத்தில் வேறொரு தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அதன் மங்கலான வெளிச்சத்தில் சுந்தர சோழர் உற்று பார்த்து மந்தாகினியின் ஆவி வடிவம் இன்னும் அங்கேயே நிற்பதை கண்டார். அதனுடைய முகத்தில் விவரிக்க முடியாத வேதனை ஒரு கணம் காணப்பட்டது. பின்னர் அது கடைசி முறையாக ஒரு தடவை சுந்தர சோழரை அளவில்லாத ஆதங்கத்துடன் பார்த்துவிட்டு திரும்பி அங்கிருந்து போவதற்கு எத்தனித்தது. அந்த நேரத்திலே தான் சுந்தர சோழரின் உள்ளத்திலே முதலாக ஒரு சந்தேகம் உதித்தது. இது மந்தாகினியின் ஆவி உருவமா, அல்லது அவளை வடிவத்தில் முழுக்க முழுக்க ஒத்த இன்னொரு ஸ்திரீயா, அவளுடன் இரட்டையாக பிறந்த சகோதரியா, அல்லது ஒருவேளை அவளேதானோ? அவள் சாகவில்லையா? இன்னமும் உயிரோடு இருக்கிறாளா? தாம் நினைத்ததெல்லாம் தவறா? அவளையாக இருக்கும் பட்சத்தில் அவள் பேரில் தாம் விளக்கை எடுத்து எரிந்தது எவ்வளவு கொடுமை! அவளுடைய முகத்தில் சற்றுமுன் காணப்பட்ட பரிதாபம் மாறி விவரிக்க முடியாத வேதனை தோன்றியதே. தம்முடைய கொடூரத்தை எண்ணி அவள் வேதனைப்பட்டாளோ? ஆஹா, அதோ அவள் திரும்பி போக எத்தனிக்கிறாள். எந்த பக்கம் போகலாம் என்று பார்க்கிறாள். பெண்ணே, நீ கரையர் மகள் மந்தாகினியா, அல்லது அவளுடைய ஆவி வடிவமா, அல்லது அவளுடன் பிறந்த சகோதரியா? நில் நில், போகாதே, உண்மையை சொல்லிவிட்டு போ. இவ்விதம் சுந்தர சோழர் பெரும் குரலில் கூவிக்கொண்டிருந்த போது தடதடவென்று பலர் அந்த அறைக்குள் புகுந்தார்கள். மலையமான் மகள், குந்தவை, வானதி, பூங்குழலி, முதன் மந்திரி, அவருடைய சீடன், அத்தனை பேரும் அறைக்குள்ளே வருகிறார்கள் என்பதை சுந்தர சோழர் ஒரு கண நேரத்தில் தெரிந்து கொண்டார். நிறுத்துங்கள், அவள் ஓடிப்போகாமல் தடுத்து நிறுத்துங்கள். அவள் யார், எதற்காக வந்தாள் என்பதை கேளுங்கள் என்று சுந்தர சோழர் அலறினார். உள்ளே வந்தவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு கணம் வியப்பினால் திகைத்து போய் நின்றார்கள். சுந்தர சோழரின் வெறிகொண்ட முகத்தோற்றமும் அவருடைய அலறும் குரலில் தொனித்த பயங்கரமும் அவர்களுக்கு பீதியை உண்டாக்கின. மந்தாகினி தேவியை அங்கே பார்த்தது அவர்களை வியப்பு வெள்ளத்தில் திக்குமுக்காடச் செய்தது. என்னது செய்வது என்று அறியாமல் எல்லாரும் சற்று நேரம் அசைவற்று நின்றார்கள். முதன் மந்திரி அனிருத்தர் நிலைமை என்னதென்பதையும் அது எவ்வாறு நேர்ந்திருக்கக்கூடும் என்பதையும் ஒருவாறு ஊகித்து கொண்டு உணர்ந்தார். அவர் பூங்குழலியை பார்த்து, பெண்ணே, இவள் தானே உன் அத்தை என்றார். ஆம் ஐயா என்றாள் பூங்குழலி. திருமலை, ஏன் மரம் போல் நிற்கிறாய்? மந்தாகினி தேவி ஓட பார்க்கிறாள், அவளை தடுத்து நிறுத்து, சக்கரவர்த்தியின் கட்டளை என்றார். ஆழ்வார்க்கடியான் தன் வாழ்நாளில் முதன்முறையாக குருவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான். ஐயா, அதை காட்டிலும் புயல் காற்றை தடுத்து நிறுத்தும்படி எனக்கு கட்டளையிடுங்கள் என்றான். இதற்குள் பூங்குழலி சும்மா இருக்கவில்லை. ஒரே பாய்ச்சலாக ஓடிச் சென்று அத்தையின் தோளை பிடித்து கொண்டாள். மந்தாகினி அவளை உதறி தள்ளிவிட்டு ஓடினாள். ஆழ்வார்க்கடியான் சட்டென்று ஒரு காரியம் செய்தான். சற்று முன்னால் முதன் மந்திரி முதலியவர்கள் நுழைந்து வந்த கதவண்டை சென்று அந்த கதவை சாத்தி தாளிட்டான். பிறகு கதவை யாரும் திறக்க முடியாதபடி கைகளை விரித்து கொண்டு நின்றான். வேடர்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட மானை போல் 4 புறமும் பார்த்து மிரண்டு விழித்தாள் மந்தாகினி. தப்பிச் செல்வதற்கு வேறு வழி இல்லை என்று தான் இறங்கி வந்த வழியே ஏறிச் செல்ல வேண்டியதுதான் என்றும் தீர்மானித்து கொண்டாள். அவள் மேல் மாடியை நோக்கிய பார்வையிலிருந்து அவளுடைய உத்தேசத்தை மற்றவர்களும் அறிந்து கொண்டார்கள். சுந்தர சோழர், பிடியுங்கள், அவளை பிடித்து நிறுத்துங்கள், அவள் எதற்காக வந்தாள், யாரை பழிவாங்க வந்தாள் என்று கேளுங்கள் என்று மேலும் கத்தினார். தூணின் வழியாக மேல் மாடத்துக்கு ஏறிச் செல்ல ஆயத்தமாயிருந்த மந்தாகினி தேவியிடம் மறுபடியும் பூங்குழலி ஓடி நெருங்கினாள். இம்முறை அவளை பிடித்து நிறுத்துவதற்கு பதிலாக பூங்குழலி கையினால் சமிஞ்ஞை செய்து ஏதோ கூற முயன்றாள். மந்தாகினி அதன் பொருளை தெரிந்து கொண்டவள் போல் கீழே விழுந்து கிடந்த அகல் விளக்கை சுட்டிக்காட்டினாள். இதை கவனித்துக் கொண்டிருந்த குந்தவை, அப்பா, பெரியம்மாவின் பேரில் தாங்கள்தான் விளக்கு எடுத்து எரிந்தீர்களா என்று கேட்டாள். ஆம் மகளே, அந்த பேய் என்னை பார்த்த பார்வையை என்னால் சகிக்க முடியவில்லை, அதனால் விளக்கு எடுத்து எரிந்தேன் என்றார் சுந்தர சோழர். தந்தையே, பேயுமல்ல ஆவியுமல்ல, உயிரோடு இருக்கும் மாதரசியேதான். அப்பா, பெரியம்மா சாகவே இல்லை, முதன் மந்திரியை கேளுங்கள், எல்லாம் சொல்வார் என்று குந்தவை கூறிவிட்டு மந்தாகினியும் பூங்குழலியும் மௌன வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த காட்சியை பார்த்தாள்.
உடனே அந்த இடத்துக்கு பாய்ந்து சென்றாள். மகளே, அவளிடம் போகாதே, அந்த ராட்சசி உன்னை ஏதாவது செய்து விடுவாள் என்று சுந்தர சோழர் கூவிக்கொண்டே குந்தவையை தடுப்பதற்காக படுக்கையிலிருந்து பரபரப்புடன் எழுந்திருக்க முயன்றார். மலைமான் மகள் வானமாதேவி அவருடைய தோள்களை ஆதரவுடன் பிடித்து படுக்கையில் சாய வைத்தாள். பிரபு, சற்று பொறுங்கள், தங்கள் திருமகளுக்கு அபாயம் ஒன்றும் நேராது என்று கூறினாள். அத்தியாயம் 33. சோழர் குல தெய்வம். குந்தவை தன் அருகில் வந்ததும் மந்தாகினி அவளை ஒரு கணம் உற்று பார்த்தாள். அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை இளைய பிராட்டி செய்தாள். தரையில் விழுந்த மந்தாகினியின் பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தாள். மந்தாகினியின் கண்களில் கண்ணீர் பெருகிற்று. அவள் குனிந்து குந்தவையை தூக்கி எடுத்து அணைத்து கொண்டாள். பிறகு இளைய பிராட்டி அவளுடைய ஒரு கையை தன் தோள் வரையில் சேர்த்து தன் கையினால் தழுவி பிணைத்து கொண்டு சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தாள். சக்கரவர்த்தினி இப்போதுதான் மந்தாகினியின் முகத்தை நன்றாக பார்த்தார். அவளுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வழிவதை கண்டார். சுவாமி, தாங்கள் தான் விளக்கை எரிந்து காயப்படுத்தி விட்டீர்களா? ஐயோ, என்ன காரியம் செய்தீர்கள் என்று மலையமான் மகள் அலறினாள். இல்லை இல்லை, நான் எரிந்த விளக்கு இவள் பேரில் விழவே இல்லை. அதற்கு முன்னாலேயே இவள் இரத்த காயத்துடன் தான் வந்து நின்றாள். ஆனால் இந்த பாதகை என்மேல் பழி சொன்னாலும் சொல்லுவாள். நீங்கள் நம்பி விடுவீர்கள். நீங்கள் எல்லோருமே அவளுடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள். மலையமான் மகளே, இவளிடம் நீ கூட பரிதாபப்படுகிறாயே. இவள் யார் என்பது உனக்கு தெரியுமா என்று சுந்தர சோழர் கேட்டார். தெரியும் சுவாமி, இவர் என் குலதெய்வம், சோழர் குலத்துக்கே தெய்வம். என் அருமை மகன் காவேரியில் மூழ்கி போய்விடாமல் காப்பாற்றி கொடுத்த தெய்வம் அல்லவா? ஆஹா, நீ கூட அது விதம் நம்புகிறாயா? குந்தவை ஒருவேளை அவ்வாறு உன்னிடம் சொன்னாளா? நானே கண்ணால் பார்த்ததைத்தான் சொல்கிறேன். குந்தவையும் அப்போது குழந்தை அல்லவா? அவளுக்கு என்ன தெரிந்திருக்க முடியும்? அருள்மொழியை காப்பாற்றியது மட்டுமல்ல, சோழ நாட்டுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்த தெய்வமும் இவர்தானே. தாங்கள் பூதத்தீவில் காட்டுக்கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றிய தெய்வம் அல்லவா? கடவுளே, அது கூட உனக்கு தெரியுமா? இவள் எத்தனை நாள் உயிரோடு இருந்து வருகிறாள் என்பதும் தெரியுமா? சில காலமாக தெரியும். தெரிந்தது முதலாவது இந்த தேவியை ஈழ நாட்டிலிருந்து அழைத்து வரும்படி முதன் மந்திரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அனிருத்தரே, இது என்ன மகாராணி சொல்வது? இவள் உண்மையிலேயே அந்த கரையர் மகள்தானா? இவள் உயிரோடு தான் இருக்கிறாளா? இவள் இறந்து விட்டாள் என்பது பொய்யா? இவள் ஆவி என்னை வந்து சுற்றுகிறது என்று நான் எண்ணியதெல்லாம் பிரமையா? ஏற்கனவே என் அறிவு குழம்பி இருக்கிறது. எல்லோருமாக சேர்ந்து என்னை முழு பைத்தியமாக்கி விடாதீர்கள் என்றார் சக்கரவர்த்தி சுந்தர சோழர். பிரபு, இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான். இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான். சக்கரவர்த்தி, நான் பெரிய குற்றவாளி. நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை. ஆனாலும் தங்கள் கருணையினால் முதன் மந்திரி, இப்போது தெரிகிறது. கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து கொண்டு வர சொன்னவள் இவள்தான். பல்லக்கில் வந்தவள் அந்த ஓடக்கார பெண் என்று நீர் கூறியது உண்மையில்லை. மன்னர் மன்னா, அடியேனை மன்னிக்க வேண்டும். ஆஹா, மன்னிக்க வேண்டுமாம். சக்கரவர்த்தி என்றும் மன்னர் மன்னன் என்றும் கூறப்பட்ட ஒருவன் என்னைப்போல் ஏமாற்றப்பட்டது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நேர்ந்திருக்காது. எனக்கு தெரியாமல் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? ஏன் முன்னாலேயே சொல்லியிருக்கக்கூடாது? இன்று சாயங்காலம் என்னுடன் அத்தனை நேரம் பேசிக்கொண்டிருந்தீர்களே, அப்போது கூட ஏன் சொல்லவில்லை? முதன் மந்திரி, எனக்கு எல்லாம் விளங்குகிறது. பழுவேட்டரையர்கள் சொல்வது சரிதான். நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள். நாங்கள் சூழ்ச்சி செய்தது என்னமோ உண்மைதான். ஆனால் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவில்லை. எப்படியாவது கரையர் மகளை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அவள் கடலில் விழுந்து இருந்தது பற்றி தங்கள் மனம் மிக்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று மகாராணியின் மூலமாக அறிந்து நான் இந்த முடிவுக்கு வந்தேன். மகாராணியும் அவ்விதம் ஆக்ஞாபித்தார்கள்னா கட்டளை போட்டார்னு அர்த்தம். ஆனால் அவரை அழைத்து வருவது எளிய காரியமாக இல்லை. அவர் உயிரோடு இருப்பதாக சொன்னால் தாங்கள் நம்புவது சிரமமாக இருக்கும். ஆகையால் எப்படியும் அவரை இந்த ஊரில் கொண்டு வந்து சேர்த்த பிற்பாடு தங்களிடம் சொல்ல எண்ணினேன். நேற்று மாலை கோட்டை வாசலுக்கு கிட்டத்தட்ட வந்த பிறகு மந்தாகினி தேவி மறைந்து விட்டார். அவருக்கு பதிலாக இந்த பெண் பல்லக்கில் வந்தாள். இவற்றையெல்லாம் இன்றைக்கெல்லாம் தேவியை தேடுவதில் ஈடுபட்டிருந்தோம். அவர் பழுவூர் அரண்மனை தோட்டத்தின் மதில் ஏறி குதித்ததை பார்த்துவிட்டுத்தான் என் சீடனும் அவ்வாறு மதில் ஏறி குதித்தான். ஆனால் இந்த தேவி அகப்படவில்லை. திருமலையை பழுவூர் ஆட்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள். சக்கரவர்த்தி, என் சீடனை அக்குற்றத்துக்காக மன்னிக்க பிரார்த்திக்கிறேன். மன்னிப்பதற்கு இது ஒரு குற்றம் தானா? எவ்வளவோ இருக்கிறது. அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் இன்று சாயங்காலம் வரை காத்திருந்தும் பழுவூர் அரண்மனைக்குள்ளே தேடியும் இவரை காணவில்லை. தாங்கள் சற்று முன் கண்ணை எறிந்திருந்த போது நாங்கள் எல்லாரும் அடுத்த அறையில் இவரை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். இவர் எங்கே மறைந்திருக்கக்கூடும் என்றும் இதையெல்லாம் பற்றி தங்களிடம் எப்படி சொல்வது, யார் சொல்வது என்றும் யோசனை செய்து கொண்டிருந்தோம். அதற்குள் இவராகவே எப்படியோ தங்கள் சந்நிதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆயிற்று. சக்கரவர்த்தி அப்போது மந்தாகினி தேவி இருந்த இடத்தை நோக்கினார். குந்தவை, பூங்குழலி முதலியோர் அந்த பெண்மணியின் நெற்றியில் இருந்த காயத்தை ஈரத்துணியால்
துடைத்துவிட்டு மருந்து கலந்த சந்தன குழம்பை அதன் பேரில் அப்புவதை கவனித்தார். விடங்கர் மகளே, உன் அத்தையின் நெற்றியில் காயம் எப்படி ஏற்பட்டதென்று கேட்டு சொல்வாயா என்றார். பூங்குழலி 2 அடி முன்னால் வந்து, கேட்டேன் பிரபு, ஆனால் அத்தை சொல்லும் காரணம் எனக்கே சரியாக விளங்கவில்லை என்றாள். என்னதான் சொல்கிறாள்? நான் விளக்கை எரிந்ததால் ஏற்பட்ட காயம் என்று சொல்கிறாளா? இல்லை இல்லை, மலை மேல் முட்டிக்கொண்டால் காயம் ஏற்பட்டதாக சொல்லுகிறார். ரத்தம் வழிந்ததை அவர் கவனிக்கவில்லை என்றும் கூறுகிறார். சுந்தர சோழர் அப்போது ஒரு மிக அபூர்வமான காரியம் செய்தார். கலகலவென்று நகைத்தார். அம்மாதிரி அவர் சிரித்ததை மற்றவர்கள் பார்த்து பல வருஷங்கள் ஆயின. மீண்டும் மீண்டும் அவர் நினைத்து சிரித்தார். அனைவரும் அவரை கவலையுடன் உற்று பார்க்க தொடங்கினார்கள். முதன் மந்திரி, எதற்காக என்னை எல்லாரும் இப்படி உற்று பார்க்கிறீர்கள்? எனக்கு புதிதாக பைத்தியம் பிடிக்கவில்லை, பழைய பைத்தியம்தான் மிச்சம் இருக்கிறது. இப்போது நான் சிரிப்பதன் காரணம் உங்களுக்கெல்லாம் விளங்கவில்லையா? சோழவள நாட்டில் இவள் மலையில் மோதிக்கொண்டு காயம்பட்டதாக கூறுகிறாளே, அதை எண்ணிதான் சிரித்தேன். மலையை பற்றி சொல்வானேன், இங்கே ஒரு சிறிய விக்கிரகம் செய்யக்கூட கல் கிடைக்காதே. சோழ சக்கரவர்த்தியின் தலையில் யாராவது கல்லை போட வேண்டுமென்றால் அதற்கு கூட ஒரு கருங்கல் கிட்டாதே. இவள் மலை மீது மோதிக்கொண்டதாக சொல்கிறாளாமே, எந்த மலையின் மேல் மோதிக்கொண்டாள்? பூங்குழலி, நன்றாக கேளென்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வானதியின் முகத்தில் அப்போது ஒரு பிரகாசம் உண்டாயிற்று. அவள் சட்டென்று 2 அடி முன் வந்து சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினாள். ஐயா, எனக்கு ஒன்று தோன்றுகிறது, கட்டளையிட்டால் சொல்கிறேன் என்றாள். வேளிர் மகளே, நீ வேறு இங்கே இருக்கிறாயா? உன்னை இத்தனை நேரமும் நான் கவனிக்கவே இல்லையே. இவ்வளவு தடபுடலுக்கும் நீ மூர்ச்சையடைந்து விழாமல் இருக்கிறாயே, அதுவே ஆச்சரியம்தான். உனக்கு என்ன தோன்றுகிறது? எதை பற்றி சொல் என்று சக்கரவர்த்தி ஆக்ஞாபித்தார். இந்த தேவி மலைமேல் மோதிக்கொண்டதால் காயம்பட்டது என்கிறாரே, அதை பற்றி எனக்கு ஒன்று தோன்றுகிறது ஐயா. என்ன? நீ புத்திசாலி பெண், உனக்கு ஏதேனும் காரணம் புரிந்தாலும் புரிந்திருக்கும். சீக்கிரம் சொல். ஈழ நாட்டில் தலையில் மலையில் முட்டிக்கொண்டு அந்த இரத்த காயத்துடனே இங்கே வந்திருக்கிறாளா? இல்லை ஐயா, இந்த அரண்மனை தோட்டத்தில் சிற்ப மண்டபம் ஒன்று இருக்கிறதல்லவா, அதற்குள்ளே ராவணன் தூக்கி பிடிக்கும் கைலாச மலை ஒன்று இருக்கிறது. ஒருவேளை அதில் இவர் முட்டிக்கொண்டிருக்கலாம். இவ்விதம் வானதி சொன்னதும் அத்தனை பேரும் வேப்பக்கடலில் மூழ்கி போனார்கள். இருக்கலாம், அப்படித்தான் இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். குந்தவை வானதியை நெற்றியை தொட்டு திருஷ்டி கழிப்பது போல் கையை நிறுத்து, அடி என் கண்ணே, என்ன புத்திசாலி அடி நீ, எங்களுக்கெல்லாம் தோன்றாது, உனக்கு தோன்றியதே என்றாள். பூங்குழலி அதை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்து விட்டு தன்னுடைய ஊமை அத்தையிடம் சமிஞ்சா பாஷையில் பேசினாள். பின்னர், ஆமாம், சிற்ப மண்டபத்தில் உள்ள மலைதானாம். அந்த மண்டபத்தை நான் பார்த்திருந்தால் எனக்கும் அது தெரிந்திருக்கும் என்றாள். சக்கரவர்த்தி மந்தாகினியை உற்று பார்த்து கொண்டே, ஆமாம், வழி தெரியாமல் தவித்த சிற்ப மண்டபத்தின் மலை மேல் முட்டி கொண்டிருக்கிறாள். எங்கே போவதற்காக வழி தேடினாலோ தெரியவில்லை. கடைசியில் இங்கே வந்து சேர்ந்தாள் என்றார். தங்களிடம் வருவதற்குத்தான் வழி தேடி இருக்கிறார். அதை பற்றி சிறிதும் சந்தேகமில்லை. நானே இவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், தங்களை தரிசிக்காமல் இவ்விடம் விட்டு போக மாட்டார் என்று. நான் நம்பவில்லை முதன் மந்திரி. என்னிடம் இவள் வருவதாக இருந்தால் முன்னமே வந்திருக்க மாட்டாளா? 25 வருஷமாக வந்திருக்க மாட்டாளா? இத்தனை நாள் பொறுத்திருந்து வருவானேன்? என்னை பேயாக வந்து சுற்றுவானேன்? ஆம், இவள் பேய் வடிவத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன். அதுவும் உண்மைதானே. பேயைப் போலத்தான் ஈழநாட்டு காடுகள் மலைகளில் அலைந்து திரிந்து வந்திருக்கிறாள். நான் இத்தனை காலமும் அரண்மனை சுகபோகங்களில் ஆழ்ந்து காலம் கழித்திருக்கிறேன். குற்றத்தின் சக்தியைத்தான் என்னவென்று சொல்வது? இவளை போன்ற உருவத்தைக் கண்டு எத்தனை தடவை என் உள்ளம் பிரமை அடைந்திருக்கிறது. யார் கண்டது? இப்போது வந்ததைப் போல் இதற்கு முன்னாலும் ரகசியமாக வந்து என்னை பார்த்துவிட்டு போனாலோ என்னவோ. நான் பிசாசு என்று எண்ணி மிரண்டு வந்தேன். 25 ஆண்டு, 25 யுகம். இவ்விதம் தமக்கு தாமே பேசுகிறவரை சொல்லி வந்த சக்கரவர்த்தி திடீரென்று அனிருத்தரின் பக்கம் திரும்பி, முதன் மந்திரி, நீர் ஏதோ குற்றம் செய்ததாக சொல்லி மன்னிப்பு கேட்டீரே, அது என்ன குற்றம் என்று ஆத்திரத்துடன் கேட்டார். அனிருத்தர், சக்கரவர்த்தி, குற்றவாளியிடமே குற்றத்தை பற்றி கேட்பது தர்மமா என்றார். பின்ன யாரிடம் கேட்கிறது? ஆம், ஒருவரிடமும் கேட்க வேண்டியதில்லை. உம்முடைய முகத்திலேயே எழுதியிருக்கிறது. அவள் கடலில் விழுந்து இறந்து விட்டதாக சொன்னீரே, அதுவே பொய். 25 வருஷங்களாக அந்த பொய்யை நீர் சாதித்து வந்தீர். நானும் நம்பி வந்தேன். அனிருத்தரே, உண்மையிலேயே உமது குற்றம் மிக பயங்கரமானது. அதற்கு நான் மட்டும் பொறுப்பாளி அல்ல சக்கரவர்த்தி. கரையர் குல மகளும் பொறுப்பாளிதான். அவர் கடலில் விழுந்தது என்னமோ உண்மை. பிறகு புனர்ஜென்மம் அடைந்தார். தங்களிடம் அவர் உயிரோடு இருப்பதை சொல்ல வேண்டாம் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டார். வாக்குறுதியை கொடுக்காவிடில் மறுபடியும் உயிரை விட்டு விடுவேன் என்று சொன்னார். இவையெல்லாம் உண்மையா என்பதை தாங்களே அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கேட்க வேண்டியதே இல்லை. அவ்விதமே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்று நான் கூறியதிலே தவறு ஒன்றுமில்லை அல்லவா என்றார் சுந்தர சோழர்.
நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு இல்லைதான், மன்னிப்பு நான் கோரவும் இல்லை. ஆனாலும் பல வருஷ காலமாக என் மனதில் இருந்த பாரம் இன்றைக்கு நீங்கிவிட்டது. இனி எனக்கு விடை கொடுங்கள். திருவரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதருக்கு சேவை செய்து என் நாட்களை கழிக்க அனுமதியுங்கள். அது முடியாத காரியம் பிரம்மராயரே. நீ அன்று செய்த குற்றத்தினால் இன்று எத்தனையோ குழப்பங்கள் நேர்ந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் தீர்த்து வைத்து விட்டல்லவா நீர் ரங்கநாதருக்கு சேவை செய்ய போக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி.